வீடியோவில் ஒரு லிஸ்ட்டை எப்படி அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறது, பார் சார்ட், பை சார்ட், கிராஃப்லாம் எப்படி போடுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், இங்கே நான் ஏற்கனவே ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன். நீங்கள் அந்த இதை டைப் பண்ணிக்கோங்க. இங்கே நேம்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு அல்ஃபபெட் ஆர்டர்லேயே இல்லை, அது வந்து மாறி மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நமக்கு அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் தேவைப்படுது அப்படின்னும் போது நம்ம இதை வந்து யூஸ் பண்ணணும். இங்கே வந்து ஏஇசட்னு போட்டு சார்ட் அண்ட் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், நான் இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் எனக்கு சேஞ்ச் பண்ணணும். இப்போ இங்கே நமக்கு தேவி, அதுதான் அல்ஃபபெட்டில் இப்போ ஃபஸ்ட்டு வரணும். அவங்க ஏஜ் வந்து 34 இருக்குது, மார்க் 54 இருக்குது. ஸோ வந்து சேஞ்ச் பண்ணும்போது தேவி மட்டும் ஃபஸ்ட்டில் போகாது, அவளோட மார்க் என்ன, அவளோட ஏஜ் என்னவும் நமக்கு ஃபர்ஸ்ட் காலமுக்கு, ஃபர்ஸ்ட் ரோக்கு வந்து போயிடும். ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணலாம். இங்கே வாங்க. ஸோ சார்ட் அண்ட் ஃபில்டரில் போயிட்டு நம்ம சார்ட் A to Z வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி தேவியோட ஏஜ் 34 வந்து கரெக்டாக வந்து வந்துருச்சு. இப்படி தான் வந்து நம்ம ஒரு பெரிய லிஸ்ட்டை வந்து அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் இந்த மாதிரி தான் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். இப்போ மார்க் எல்லாமே இங்கே இருக்குது. நம்ம பாஸாக ஃபெயிலான்னு வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம ஒரு 4 பேர் 5 பேர்னா ஈஸியாக வந்து மார்க் வச்சு பாஸ் ஃபெயில் சொல்லிடலாம். ஆனால் நிறைய பேர் இருக்கும் போது நம்மளால் அது பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் ஒரு கேல்குலேஷன் இருக்குது. நம்ம பாக்ஸில் ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே இஃப் டெக்னிக் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இஃப்னு டைப் பண்ணிக்கோங்க. ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு இஃப் இந்த மார்க், இஃப் அந்த மார்க்கை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். அந்த மார்க்கு வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, இஃப் அந்த மார்க் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 50, 50யை விட அதிகமாகவோ இல்லாட்டி 50யோ இருந்தால் நம்ம என்ன சொல்லலாம்னா பாஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம பாஸ் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறோம். அதை டபுள் கொட்டேஷனில் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு ஃபெயிலுன்னு நீ பிரிண்ட் பண்ணணும். ஸோ அப்போ ஃபெயில், அப்புறம் ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுடுறோம். ஸோ எதை பிரிண்ட் பண்ண வேண்டிய விஷயமோ அதை டபுள் கொட்டேஷனில் தான் போடணும். ஸோ நம்ம இப்போ என்டர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு 54 மார்க் வந்து பாஸ் மார்க் தான். ஸோ அது வந்துருச்சு. இப்போ அதே இது வந்து நமக்கு எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் தேவைப்படுது. அப்போ நம்ம ப்ளஸ் ஐக்கானிங்க வரும்போது நம்ம ட்ராக் பண்ணிடலாம். ஸோ 45, சக்தி வந்து 45. ஸோ அது ஃபெயில் மார்க்காக இருக்கிறனால நமக்கு ஃபெயில் அப்படின்னு வந்து காட்டுது. அவ்வளோதான். இதே டேபிள் வந்து நீங்கள் நார்மலாக ஒரு சர்க்குலரோ இல்லை வேறு எதனா ஒரு டாக்குமெண்ட்டுக்கோ இது ஓகேவாக இருக்கும். உங்களுக்கு பிபிடி மாதிரியான விஷயங்களுக்கோ இல்லை ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சப்மிஷனுக்கோ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் போது ஒரு இம்ப்ரெசிவாக இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நீங்கள் அதை கலராக மாற்றிக்கலாம். இப்போ நான் டேபிள் எல்லாத்தையும் நான் ஒரு டார்க் கலர் பண்ணுறேன். இங்கே ஒரு பெயிண்ட் கொட்டுற மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டார்க் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு க்ரீன் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். கீழே இருக்க எல்லாத்தையும் நான் வந்து அதே க்ரீன் தான், பட் லைட் க்ரீன் சூஸ் பண்ணலான் இருக்கேன். இப்போ பாருங்கள், பார்க்கவே ரொம்பவே நீட்டாக நல்லா இருக்குது. இது வந்து லெட்டர் கலர் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ நம்ம இப்போ இந்த ஹெட்டிங் எல்லாம் ரெட் கலரில் மாற்றலாம். ஸோ அந்த ஏன்னு ஒரு ஃபாண்ட்டுக்கு கீழே அண்டர்லைனில் கலர் இருக்குது இல்லையா, எனி கலர் அண்டர்லைன் இருக்குல்ல, அதுதான் நம்ம ஃபாண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறது. நான் வந்து இப்போ உங்களுக்கு மெரூன் கலர் வச்சு காட்டுறேன். ஸோ மெரூனாக வந்து மாறிடுச்சு பாருங்கள். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து நம்ம சார்ட்டுக்கு போயிடலாம். அதுக்கு இன்சர்ட் பேஜுக்கு வாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க, மேலே பார் சார்ட் இருக்குது, பை சார்ட் இருக்குது, கிராஃப் இருக்குது, அண்ட் தென் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி கிராஃப் இருக்குது. ஸோ அது எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம பார் சார்ட் பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட பார் சார்ட்டுக்கு நமக்கு 2 ஆக்சஸ் தான் இருக்கும். எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ்ன்னு சொல்லிட்டு 2 ஆக்சஸ் தான் இருக்கும். அதனால் நம்ம 2 டீட்டெயில் நேமையும் ஏஜையும் செலக்ட் பண்ணியாச்சு. இந்த பார் சார்ட்டில் ஹரிசாண்டல் இருக்குது, வெர்டிக்கல் இருக்குது, 2D இருக்குது, 3D இருக்குது. எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். நான் இந்த 3D வந்து வைக்கிறேன்.
ஸோ நான் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இதுலேயுமே பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் வந்து அந்த 3D இமேஜ் வந்து ஷோ ஆகிறது. அதில் எது வந்து பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே ஃபில்டர் இருக்குது. இப்போ இதில் வந்து ஒரு அஞ்சு பேர் இருக்காங்களா, இதில் யாராவது தேவையில்லை இல்லை வேணான்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து தேவி செலக்ட் பண்ணலாம். தேவி வந்து நம்ம வேணான்னு நினைக்கிறோம். ஸோ அப்ளை பண்ணலாம். தேவி வந்து ஃபர்ஸ்ட்லாம் இருக்குது. இப்போ பாருங்கள் அப்ளை பண்ணுறோம். இப்போ நமக்கு தேவி இல்லை. ஸோ மற்றவங்களோட ஏஜ் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பை சார்ட் போடலாம். அதே மாதிரி இன்சர்ட்டுக்குள்ளே வந்துடுங்க. இன்சர்ட்டில் இங்கே இருக்குது பை சார்ட்டு. அதுக்கு முன்னாடி நமக்கு கிராஃபு பார் சார்ட் மாதிரி நமக்கு 2 ஆக்சஸ் இருக்காது பை சார்ட்டில். நம்ம எத்தனை டீட்டெயில் வேணால் இது பண்ணிக்கலாம். ஸோ நான் நேம், ஏஜ், மார்க் எல்லாமே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் பை சார்ட்டுக்கு போகிறேன். ஸோ நான் வந்து 3D பை சார்ட் போட்டிருக்கேன். மேலே பாருங்கள் நிறைய ஆப்ஷன் இருக்கா. இது வந்து ஸ்டைல்ஸ், உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை வச்சுக்கலாம். இப்போ இதில்னா நமக்கு நேம் வந்து மேலே ஷோ ஆகுது. இதில் பர்சன்டேஜ் மாதிரி ஷோ ஆகுது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிரேடியன்ட் கலர்ஸ் மாதிரி இருக்குது. நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். சேம் திங் தான் இதுலேயும். சார்ட்டோட ஸ்டைல் இதில் அந்த பென்சில் பெயிண்ட் ப்ரஷில் இருக்கும். இதில் வந்து ஃபில்டர் இருக்கும். உங்களுக்கு யாராவது வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்கள நீங்கள் வந்து கட் பண்ணிடலாம். இது ஆல்ரெடி நான் சொன்னேன்ல லாஸ்ட் டைம் பார் சார்ட்டில். இதில் இப்போ யாராவது ஒருத்தர் ரிமூவ் பண்ணணும்னா அந்த டிக் பாக்ஸை எடுத்துகிட்டு இப்போ நான் கிரணை எடுத்துகிட்டு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். கிரண் போயிடுவாங்க. ஸோ இப்போ பாருங்கள் கிரணை காணோம். தேவி, பூஜா, சக்தி, ஜீரன் 4 பேர் மட்டும்தான் இருக்காங்க. இதே இதில் வந்து இப்போ நான் யாராவது வந்து ஹைலைட் பண்ணி காட்டணும்னு நினைக்கிறேன்னா, இப்போது இந்த ப்ளூ கலர் வந்து தேவி, அந்த தேவியை ஹைலைட் பண்ணணும்னா லைட்டாக அந்த தனியாக அந்த ஒரு பீஸை மட்டும் நம்ம வந்து செலக்ட் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணி நம்ம யூனிக்காக வந்து காட்டலாம். அது இன்னும் கொஞ்சம் செப்பரேட் ஹைலைட்டடாக வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பை சார்ட் வந்து போடலாம். அவ்வளோதான் கைஸ். இப்போ இதுலேயுமே பை சார்ட் போட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். இப்போ டேபிள் இருக்குது. அந்த பை சார்ட்டை இருங்க, பை சார்ட் எடுக்கிறேன். நான் எக்ஸல் ஷீட்டில் பை சார்ட் போட்டு எனக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். அதுலேயும் இருக்குங்க, யூஸ் இருக்குது. இப்போ நீங்கள் எதனா ஒரு ரிப்போர்ட்டோ இல்லை ஒரு டாக்குமெண்ட்டோ ரெடி பண்ணும்போது உங்களுக்கு இந்த பை சார்ட் தேவைப்படுதுன்ற சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த மாதிரி டேபிள் வச்சுருப்பீங்க. இப்படி பை சார்ட்டும் வந்து நீங்கள் போட்டிங்க வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கிற இந்த செல்ஸ் இதெல்லாம் வந்து பிரிண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் பிரிண்ட் ஆகாது. ஸோ நீங்கள் பார்டர் கொடுத்துருக்க இந்த பாக்ஸ்லாம் தான் லைன்ஸோட பிரிண்ட் ஆகும். இப்போ நான் ஃபைலில் போயிட்டு இப்போ நான் பிரிண்ட் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பிரிண்ட்டுன்னு கொடுத்த உடனே எனக்கு டேபிளும் வந்துருச்சு, எனக்கு அந்த சார்ட்டும் எனக்கு வந்து வந்துருச்சு. ஸோ அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒன்றா இருக்கும். உங்களுக்கு வந்து பை சார்ட்டு, பார் சார்ட் எப்படி போடுறது, டேபிள் கலரிங் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுதான் வந்து நம்ம எக்ஸலோட லாஸ்ட்டு ஃபைனல் வீடியோ. இது நாட் எக்ஸ்ட்ரீம் லெவல் கிடையாது. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு, ஒரு ஒர்க்கருக்கு பேஸாக என்னெல்லாம் தெரியணுமோ அது எல்லாமே நான் வந்து இந்த ஷார்ட்டாக வந்து இந்த சிம்பிளாக இந்த 3 வீடியோஸ் 10 to 8 minutes 5 minutes வீடியோலேயே வந்து எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நம்ம நெக்ஸ்ட்டு வேறு ஒரு புது விஷயத்தை வந்து கற்றுக்கலாம்.